மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நான் படிக்கணும்ன்றதுக்காக தான் வேலைக்கே போனது. ஆனா என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. துணி காய வைக்கலன்னு சொல்லி குழம்பு கரைச்சி வச்சு என் உடம்பு ஃபுல்லா பாதிக்கப்பட்ட இளம்பெண் தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி கதறியும் இன்னும் எம்எல்ஏ மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பல சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்ததாக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்டோ மதிவாணன் மீதும் மருமகள் மெர்லின் ஆண்டோ மீதும் புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்ட பெண் கன்றி போன இரத்த காயங்கள் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதியானதோடு போலீசிலும் புகார் அளித்தார். கடந்த 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு புகார் அளித்த போதே சம்பவம் நடந்தது திருவான்மையூர் பகுதிக்கு உட்பட்டது என்பதால் நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் போலீசார் உடனே வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. 3 நாட்கள் கழித்து உளுந்தூர்பேட்டைக்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இளம்பெண் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் வழக்கு பதிவு செய்ததோடு வேறு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கிணற்றில் போட்ட கல்லு மாதிரி கிடப்பதாக கூறப்படுகிறது. வழக்கு பதிவு செய்ததுமே கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க எம்எல்ஏ மகனும் மருமகளும் தலைமறைவு ஆனதாக தகவல் வெளியானது. இந்த வழக்கை நீலாங்கரை போலீசார்தான் விசாரித்து வரும் நிலையில் விசாரணை அதிகாரியாக மகளிர் ஆய்வாளர் ராஜேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கின் நிலை குறித்து தெரிந்து கொள்ள நீலாங்கரை ஆய்வாளர் ராஜேஸ்வரியை தொடர்பு கொண்ட போது முதலில் விசாரணைக்கெல்லாம் அழைக்கவில்லை என்றார். பின்னர் 2 பேருமே தலைமறைவாகிவிட்டார்கள், எங்கே விசாரணைக்கு கூப்பிடுவது என சாபகாசமாக பதிலளித்த ஆய்வாளர் அரெஸ்ட் தான் பண்ணணும் என அசிரத்தையாக பதிலளித்தார். தொடர்பு கொண்டது செய்தியாளர் என தெரிந்ததும் உடனே அழைப்பை துண்டித்த ஆய்வாளர் ராஜேஸ்வரிக்கு வேறொரு செல்போனில் இருந்து அழைத்துதான் இந்த தகவலையே கேட்டு பெற வேண்டிய நிலை இருந்தது. எம்எல்ஏ பையன் சூடு வச்சன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களா? கூப்பிட்டுருக்கீங்களா மேடம்? கூப்பிடல. ஏன் மேடம்? இல்லையாங்க, நான் கூப்பிடுறது உங்களோட வழக்கு பதிவு பண்ணிருக்கோம், அதான் கூப்பிடலையா தான் மேடம் நான் பேசல. அரசு தான் பண்ணணும், இதுக்கு நாங்க கூப்பிடுறோம். ஓ இல்லைங்களாங்கம்மா, தலைமறைவாக்கோ? ஆமா. எம்எல்ஏ மகனும் மருமகளும் தலைமறைவாக இருப்பது தெரிந்தும் போலீசார் கைது செய்ய தனிப்படை அமைக்காமல் வரும்போது பார்த்துக்கலாம் என்பது போல இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுந்துள்ளது. சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் இன்னும் போலீசார் கைது செய்யாதது ஏன் என்ற சந்தேகத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் விளையாட்டுதான் என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆகையால் எம்எல்ஏ மகன் மருமகள் இருவரையும் கைது செய்வதோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட பெண் பட்ட துன்பத்திற்கு பிராயச்சித்தமாக அமையும் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.